கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். நீங்க சுகமா இருக்கிறீங்களா? நன்றாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதமான வார்த்தை உங்களோடு கூட. பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அந்த கருமையான தெய்வ பிள்ளைகளை, வசனத்தை நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். வார்த்தை சொல்வது, ஒரு மனிதன் தன் சுய புத்தியின் மேல் அதை சாயக்கூடாது என்று சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு உலகத்துல மக்கள் பெரும்பாலும் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? ஒரு குடும்பத்திலோ ஒரு வியாபாரத்திலோ ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது சில வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், எனக்கு எல்லாம் தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான என்ன, மனிதனும் மனுஷியும் அவர்கள் தங்கள் சுய எண்ணங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சுயத்தை சார்ந்து வாழ்கிற எந்த மனிதனாலும் நிச்சயம் வெற்றி அடைவது சாத்தியமில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்குவானால் அவன் நம்பிக்கை வீண் போவது கிடையாது. தன்னை நம்புவதை காட்டிலும் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை எந்த மனிதன் நம்புகிறானோ அவன் மேன்மையாவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். 6வது வசனத்தை பாருங்கள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். என கருமையானவர்களே, நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நாம் நினைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய வழிகளை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்துக்காக நாம் ஜெபித்து செயல்படுகிறோமோ அந்த காரியத்திலே தேவன் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுய புத்தியை சார்ந்து விட வேண்டாம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தாலும் சரி, அந்த காரியத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு கூட இந்த யூடியூப் வாயிலாக இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த அன்பு சகோதரனுக்காக, இந்த அன்பு சகோதரிக்காய், இந்த வாலிப தம்பிக்காய், இந்த வாலிப தங்கச்சிக்காய், அண்டை இந்த தாயாருக்காக, இந்த தகப்பனருக்காக, அண்டை இந்த யூடியூப் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் சுயத்தின் மேல் சார்ந்தது உண்மைதான். ஆண்டவரை மன்னிங்கப்பா. இனி உண்மை மாத்திரம் சார்ந்து வாழ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் வழிகள் எல்லாவற்றிலும் உம்மை நினைத்து கொண்டு நடக்க கிருபை தருவீராக. எந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வீராக. வியாதிப்பட்ட பிள்ளைகள் மேல் உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வந்து எப்போது சுகத்தை தரட்டும் ஐயா. உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காலத்திலே நன்மை உண்டாக்கி தருவீராக. தேவனே, நீர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும் ராஜா. நம்பிக்கையோடு ஜெபித்திருக்காங்க. நிச்சயம் அற்புதத்தை இன்றைக்கு செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கண்பானவர்களை, நாம் ஜெபித்திருக்கிறோம். அற்புதங்களை எதிர்பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அற்புதம் நடந்தால் தயவு செய்து இந்த கமெண்ட்ல நீங்களுடைய அற்புதமான சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க மிக பிரயோஜனமா இருக்கும். ஆமா. God bless you.